வணக்கம் வணக்கம் சதீஷ் பேசுகிறேன். ரெஜெக்ஸில் ஷார்ட் ஹேண்ட் கேரக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுத்தேன் கடந்த வீடியோவில். அதை இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த நட்ஷல் எப்படி ஒர்க் பண்ணியிருப்போம், ஸ்லாஷ் டினா என்ன, ஸ்லாஷ் டபிள்யூனா என்ன, ஸ்லாஷ் எஸ்னா என்ன, ஸ்லாஷ் கேபிட்டல் டி ஸ்லாஷ் கேபிட்டல் டபிள்யூ ஸ்லாஷ் கேபிட்டல் எஸ்னா என்ன அப்படின்றத தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். ரைட். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸோ நான் இதே சேம் ஸ்ட்ரிங் இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ சேம் ஸ்ட்ரிங் நான் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு பேக்டிக் யூஸ் பண்ணி மல்டிபிள் லைன் இருக்கிறதுனால ஓகே ஃபைன். ஸோ console dot log of I think the variable is not a declared str. Fine. str. So hope the string is available with us. Now I would like to make use of the regular expressions. So our regular expression is, I don't want this. So constant regex equivalent to slash 0 to 9, 0 to 9 globally. Okay, 0 to 9 globally. So console dot log of regex dot exec of str. I would like to check with this str. So let me work this and predict what will be the output. Our output is 0 to 9. It starts with 0, no? Yeah, fine. It will try and execute the value 0. Okay, because I am looking for 0 to 9. Suppose if you want to gather all the 0, 1, 2, 3, 4, let me take 0, 1, 2 for our sake of understanding. Okay, so these are all 0, 1, 2, 3. I don't want this 3. So totally 6. Okay, so let me check with this. Let match equivalent to while match equivalent to str dot or regex dot exec of str not equivalent to null. So I would like to get that match now. So match may consist of all the values. So இப்போ மேட்ச்சில் வந்து எல்லா வேல்யூஸும் இருக்கும். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா போதும். console dot log of match. console dot log of match. I don't know this. ஸோ அப்போ குளோபல் கொடுத்துருக்கோம், குளோபல் கீ கொடுத்துருக்கோம். குளோபல் கீ கொடுத்தனா இட் வில் கலெக்ட் ஆல் த திங்ஸ். இங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஒன்லி 1 வேல்யூ 0 வர எனக்கு நம்பர்ஸ் எல்லாம் வேணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் இங்கே பாருங்கள் எல்லாமே எனக்கு எல்லா வேல்யூஸ் வந்திருக்கு. 0 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. அடுத்தது 1 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, இன்னொரு 3 வந்திருக்கு. எல்லா நியூமரிக்கல் வேல்யூஸும் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ எல்லா நியூமரிக்கல் வேல்யூஸும் இவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ இதோட ஷார்ட் ஹேண்டு தான் என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து ஒரு பேக் ஸ்லாஷ் டீனு போட்டாவே போதும், அதே அவுட்புட் தான் வரப்போகுது. பாருங்கள், பேக் ஸ்லாஷ் டீன் போட்டாவே அதே அவுட்புட் தான் வரும். மோர் கிளியர் அண்ட் கான்சியஸ். கிளியராக நான் சொல்லியிருக்கேன். பேக் ஸ்லாஷ் டீன் போட்டாலும் அதுதான் நமக்கு வரப்போகுது. ரைட். ஸோ இப்போ எனக்கு ரெஜெக்ஸ் நான் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேரக்டர் செட் A to Z வேணும், அதே மாதிரி கேப்ஸ் A to Z வேணும், அதே மாதிரி 0 to 9 வேணும், அண்டர்ஸ்கோர் வேணும். அப்படின்றப்போ ஆல் த திங்ஸ் எல்லா கேரக்டர்ஸுமே இதில் வந்திருக்கும். நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே நான் ரெஜெக்ஸ் பாலில் காட்டியிருக்கேன், அதே மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் அவுட்புட் பார்த்துடலாம். இப்போ குட். பாருங்கள், எல்லாம் எக்ஸாக்ட் பண்ணிட்டு வந்துருக்கு. பாருங்கள், எல்லா டேட்டாவும் எக்ஸாக்ட். ரைட், எல்லா டேட்டாவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துருக்கு. ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அந்த இங்கே நான் ஒர்க் அவுட் பண்ண அனைத்து விஷயத்தையும் நீங்கள் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ரைட். ஸோ நேரம் கருதி நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டூ மோர் ப்ராக்டிஸ். ஓகே, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் அதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரே ஒரு வார்த்தையில் பேக் ஸ்லாஷ் டபிள்யூ அப்படின்னு போட்டேன், லோயர் கேஸ். ஓகே, அப்பர் கேஸ்னால் நெகேஷன் ஆஃப் பேக் ஸ்லாஷ் டபிள்யூன்னு போட்டோன்னா அதே அவுட்புட் தான் வரப்போகுது. இங்கே பாருங்கள், வந்துச்சா? அதே அவுட்புட் தான் வருது, அதே அவுட்புட் தான் நமக்கு இங்கே வரப்போகுது.
ஸோ நேரம் கருதி நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நீங்கள் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி பாருங்கள். இங்கே இன்னும் ஒரு சின்ன விஷயம், \s மட்டும் சொல்கிறேன், ஸ்பேசஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரோம் பாருங்கள். இந்த இடத்துல ஸ்பேசஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரோம். ஸோ லுக், எல்லா ஸ்பேசஸும் எடுத்துகிட்டு வரான் பாருங்கள். எல்லா ஸ்பேசஸும் எங்கெல்லாம் ஸ்பேசஸ் இருந்துச்சு எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு வரோம் \s. சப்போஸ் நான் ஸ்பேசஸ் எல்லாம் நெருக்கிட்டேன், டேப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்பேஸ் எல்லாமே வெறும் டேப் மட்டும் எடுத்துகிட்டு வருவான் பாருங்கள். அதையும் நான் செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங்கு, இங்கெல்லாம் ஸ்பேசஸ் எல்லாம் குறைச்சிட்டேன், எல்லா ஸ்பேசஸும் குறைச்சிட்டேன். எல்லா ஸ்பேசஸும் இங்கே எங்கேயுமே ஸ்பேசஸே கிடையாதுல்ல, நம்ம ஒரு கன்ஃபார்முக்காக புரியுதுங்களா? அப்போ நான் ஸ்பேசஸே வந்து வெரி ஃபியூ, ஒரே ஒரு ஸ்பேஸ் விடுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். டேப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? பாருங்கள், இப்போ பாருங்கள் கம்மியாக இருக்கும் பாருங்கள். டேப் இருக்கா, 3 டேப் இருக்கா, ஒரே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு நியூ லைன் கேரக்டர் இருக்குது. அதுதான் இந்த எஸ். ஓகே, அதுதான் இந்த எஸ், ஷார்ட் ஹேண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் character set /t/r/f. Okay, hope you are understanding the purpose of /w/d/s. ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் JavaScript regex தமிழில் நிறைய விஷயங்கள் டெப்த்தாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த சீரீஸ் வந்து புது சீரீஸ் தான், நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காக இதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.